இந்த ஸ்பேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனையும் எனர்ஜியும் மரங்கள் ரிசீவ் பண்ணுது. ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷனும் எனர்ஜியும் அந்த மரங்களில் ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த மரங்கள் என்ன பண்ணணும்னு நான் கேட்டிருந்தேன். இங்கே மரங்கள் சிம்பிளாக ஒரு வேலையை பார்க்குது. மழையை உருவாக்கி இந்த மரங்களில் ஓவர்ஃப்ளோ ஆகிற இன்ஃபர்மேஷனையும் எனர்ஜியும் தண்ணி மூலமாக ஆறுகளில் கொண்டு போய் சேர்க்குது. இந்த ஆறுகள் அந்த இன்ஃபர்மேஷனையும் எனர்ஜியும் கடலில் கொண்டு போய் சேர்க்குது. இப்போது இந்த ஸ்பேஸில் உள்ள ஒட்டுமொத்த எனர்ஜியும் இன்ஃபர்மேஷனும் கடலில் இருக்குது. கடலும் ஸ்பேஸும் ஒன்று தான். இதனால தான் கடலோட அடிமட்ட ஆழத்தை நம்மளால் ரீச் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு எனர்ஜி கடலுக்கடியில் இருக்குது. ஆனால் கடலில் இன்ஃபர்மேஷன் ஓவர்ஃப்ளோ ஆகாது. சூரிய வெப்பத்து மூலமாக அந்த தண்ணி ஆவியாகி அந்த இன்ஃபர்மேஷனும் எனர்ஜியும் காற்றோட காற்றாக கலந்துரும். இப்போ நம்ம பீச்சுக்கு போய் அந்த கடல் காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி நிம்மதியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனும் எனர்ஜியும் அந்த கடல் காற்றுல இருக்குது.